நேற்று வீடியோ பார்த்தேன். நிறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் ரெடின்னு சொல்லியிருந்தீங்க, நிறைய பேர் வந்து என்னையும் மோட்டிவேட் பண்ணியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அது எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க டவுட்ஸ் எல்லாம் எடுத்து இது மாதிரி அடிக்கடி நான் செஷன் பண்ணுறேன். இன்றைக்கி செஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் கேட்டிருக்காரு, 1 hour கண்டினியூஸாக வாக்கிங் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. தாராளமாக வாக்கிங் பண்ணலாம். ஆனால் இப்போ நீங்கள் ஒரு பிகினராக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா எடுத்த உடனே 1 hour நீங்கள் வாக்கிங் போனீங்கன்னா ஒரு 2-3 நாள்லேயே வந்து ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க, நீ பெயின் வந்துடும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு 20 minutes போங்க. 20 minutesலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். எது ஒன்றுமே வந்து நம்ம எதுக்காக ஆரம்பிக்கிறோம், இது ஒரு லாங் டேர்ம் ஜேர்னி, லைஃப் லாங் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிற விஷயம். அதனால் எடுத்தோடனே இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டா ஃபஸ்ட்டு நாளே எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம மூவ் ஆகலாம். ஓகேங்களா? இன்னொருத்தர் வந்து எனக்கு சுகர் இருக்குது, வெயிட் ஓவராக இருக்குது, நான் வாக்கிங் போகலாமான்னு கேட்டிருக்காரு. தாராளமாக நீங்கள் சுகரை வந்து வாக்கிங் போகிறதாலேயே வந்து கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். பட் இருந்தாலும் மாத்திரை போடுறதை நிறுத்தாதீங்க. டயட்டில் வந்து கரெக்டான கார்போஹைட்ரேட், அதாவது தேவையில்லாமல் எடுக்கிற கார்போஹைட்ரேட்டை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. வாக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து வெயிட்டு குறையும். ஓவர் வெயிட்டாக இருந்தாலும் நீ பெயின் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து குறைய ஆரம்பிக்கும். நீ ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும். அதாவது நீ பெயின் இருக்குன்னா நீ ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் நான் முன்னாடியே கொடுத்துருப்பேன், அதையும் செய்யுங்க. கண்டிப்பாக குறைக்கலாம். இன்னொரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 7 வாரத்தில் 4 kg குறைச்சேன், இது கம்மியாக? நீங்கள் ஃபஸ்ட்டு வெயிங் ஸ்கேலில் நம்பர்ஸை மட்டும் செக் பண்ணுறதை நிறுத்துங்க. ஓகேங்களா? கம்மியாக அதிகமானதில்லை. இப்போ 7 வாரம் நீங்கள் இந்த விஷயத்தை செய்யவே இல்லை, என்ன நடந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஒன்று அதே வெயிட்டில் இருந்திருப்பீங்க, இல்லை வெயிட் ஏறி இருப்பீங்க. அதனால் வந்து இப்போ வெயிட்டை குறைக்கிறது எதுக்காக? ஹெல்த் நல்லா இருக்கணுன்றதுக்காக, நம்மளுக்கு எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் வரக்கூடாதுன்றதுக்காக. ஏன்னா இந்த உலகத்திலேயே எல்லா வியாதிக்கும் ஒரு தாய் கடவுள் அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுங்களேன். எல்லா வியாதிக்கும் ஒரு தலைவர் யாருன்னா வந்து ஒபிசிட்டி தான். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது நம்ம ஒபிசிட்டியில் இருந்தோம்னா கண்டிப்பாக நிறைய ப்ராப்ளங்கள் இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு 7 வாரம் நடக்கும்போது 4 கிலோ குறைஞ்சிருக்குன்னும் போது போக போக உங்களுக்கு இன்னும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது கூடயே டயட் ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்துக்கு மேலே வெயிட் குறையாது, அப்போ ஃபேட் லாஸ் நடக்கும். மெஷர்மெண்ட்ஸ் எடுங்க, மற்ற ஆக்டிவிட்டியெல்லாம் வந்து ட்ராக் பண்ணுங்கள். ஓகே. இன்னொருத்தர் வந்து ஜிம்முக்கும் போகிறேன், டயட்டும் இருக்கேன், ஆனால் வெயிட்டு குறையிறது இல்லை, ரொம்ப ஸ்லோவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. ஜிம்முக்கு போகிறீங்க, டயட்டில் இருக்கீங்க, பட் கார்டியோ பண்ணுறீங்களா, நீங்கள் எவ்வளோ கேலரிஸ் எடுக்கிறீங்க, நியூட்ரிஷன் எவ்வளோ எடுக்கிறீங்க, எல்லாத்தையும் ட்ராக் பண்ணிங்களா? இப்போ போன மாதத்துக்கும் இந்த மாதத்துக்கும் என்ன பெஸ்ட்டு, உங்கள் மெயின்டெனன்ஸ் கேலரி என்ன, நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்க, எவ்வளோ வந்து செலவு பண்ணுறீங்கன்றதுக்கு இல்லையா? இப்போ கேலரி இன் என்ன, கேலரி அவுட் என்ன அப்படின்றதெல்லாம் தெரியணும். பட்டு நம்ம எல்லாத்தையும் அப்படியே நூல் கணக்காக கேல்குலேட் பண்ண முடியாது. பட் அட்லீஸ்ட் ஆவரேஜாக ட்ராக் பண்ணி போன வாரத்தை விட இந்த வாரம் நம்ம பெட்டராக பண்ணியிருக்கோமான்றது தெரியணும். ஸோ அதை ட்ராக் பண்ணுங்கள். அதை ட்ராக் பண்ணுறதெல்லாம் எப்படின்றத நான் அப்கமிங் டேஸில் சொல்லித்தரேன். ஓகேங்களா? என்னாலலாம் வெயிட்டை குறைக்க முடியுமா, நான் ஓவர் வெயிட்டாக இருக்கேன்னு கேட்டிருக்காரு. யாரால் வேணால் வெயிட்டை குறைக்க முடியும். ஆனால் என்னென்னா, நான் வந்து இத்தனை நாளில் இத்தனை கிலோ குறைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட்டை செட் பண்ணாமல் ஒரு ரியலிஸ்டிக் டார்கெட் செட் பண்ணால் யாரால் வேணால் எவ்வளோ கிலோ இருந்தாலும் எக்ஸஸாக கண்டிப்பாக குறைக்க முடியும். அதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம எதை நோக்கி போகிறோம் அப்படின்றது தெரியணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இது மாதிரி நிறைய வீடியோஸ் நான் வந்து கொடுக்குறேன். அதில் இன்னும் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் நிறையா நான் தரேன். இதுக்கப்புறம் வந்து ரெகுலராக வந்து வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கேன். அதனால் வந்து 100 நாள் 100 இன்ஃபர்மேஷன் சொல்லி ஒரு எபிசோட் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதில் ஒவ்வொரு நாளும் வெயிட் லாஸை பற்றின ஒவ்வொரு எபிசோடு ஓகேங்களா இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். தீபாவளிக்கு இப்போ கூட ஒன்று கிட்ட போல் 90 நாள் இருக்குது, 3 மாதம் இருக்குது. யாரெல்லாம் சேலஞ்சுக்கு ரெடினா ரெடின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம எல்லாம் சேர்ந்து ட்ராவல் ஆகலாம். ஓகே, பாய்.